வணக்கம் நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கப்பமாகற செய்து காட்ட போகிறேன். என்னென்று செய்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், எழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன். முதலாவது வந்து இல்லை மிரக்கறியும் அவிக்க நான் மிரக்கறி வந்து கரட்டு, சுக்கீனி, பைத்தங்காய் அவிச்சினேன். அதோடு சேர்த்து வீட்டொட்டும் இருக்குது. அதோடு சேர்த்து மிரக்கறி தான் போட்டேன். பெருசாக போடையில் மிரக்கறி வந்து இது போடலாம், கச்சோப்பி போடலாம். அது நம்ம இன்னும் போடையில். அது பிறகு காம்பரி, மூஸ்கோழி, மீன் வெள்ளை மீன் ஏதாவது இருந்தால் போடலாம். நான் பெண்ணை மாதிரி செய்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாத்தையும் அவிச்சு போட்டு நான் ஒரு பஸ்கேத்திக்க போட்டு ஒரு தட்டு காம்பரி, ஒரு தட்டு மரக்கறி, அப்படி மாறி மாறி செய்தேன். எல்லாம் போட்டுட்டு எல்லாம் செய்துட்டு ஒரு நாள் அது குறிக்க வச்சா தான் அதை சரியான இதுக்கு வேறு வச்சுட்டு இப்போ வச்சு அடுத்த நாள் எடுத்து செய்கிறேன். இப்போ நான் பாருங்கள், ஒவ்வொரு அவிச்சு போட்டு ஒரு கோப்பையில் 2 பேருக்கு செய்கிறேன். ஒரு கோப்பையில் வந்து டிசைனால் செய்ய வேணும். 4 காம்பரி 4 ஸ்காம்பியும் எடுத்து அவிச்சு போட்டு இப்படி வச்சேன். நான் வச்சுட்டு அது பிறகு இது 2 பொமதோரா ரிப்பியனியும் 2 சுக்கீனி ரிப்பியனியும் வச்சுட்டு 2 சைட்லேயும் ஒரு 2 பேருக்கு செய்கிறக்கா அப்படி வைக்க வேணும். அது பிறகு நான் உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யலை. இப்போ இது எனக்கு விரும்பின மாதிரி நான் செய்கிறேன். அதே பிறகு நான் சல்மான் மீன் போட்டு சும்மா டிசைன் செய்கிறதுக்காக, ஒரு கலருக்காக. அப்புறம் அச்சுகையும் போட்டு எங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி நாங்கள் இது செய்யலாம். இது வந்து டிசைன் செய்கிறார். மற்ற உள்ளுக்க மற்ற அவிச்சு செய்கிறதான் அதுக்கிட்ட மாதிரி செய்ய வேணும். சால்சா வந்து சிட்டியான இதுக்கு முறையும்படி சால்சா செய்ய வேணும். இல்லைன்னா எல்லாம் பிழைச்சிடும். ஒரு டிசைன்கள் எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை போட்டு வைக்கிறேன் பாருங்கள். ஒருத்தருக்கு என்ன விருப்பம் அதுபடி நான் செய்து கொள்ளலாம். அது பிறகு என்ன இருக்குது அதன்படி அதே பிறகு நான் இந்த பாருங்க அச்சூகை போட்டுருக்கிறேன். ஆளுக்கு 2 அச்சூகை 4 பக்கத்துக்கும் போயிட்டுருக்கேன். பேருந்து ஒன்று ஒரு இது இருக்கும்படி சுற்றி வர மட்டி போட போகிறேன். கொண்டு இடைய டிசைன் தானே ஒரு டிசைனை பண்ணுறானே. மண்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை போட்டு செய்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு டிசைன்கள் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் இதில் இந்த வீடியோவில் விரட்டு இது போட்டிருப்பேன். இது ஆனால் இதை விட மற்ற இதெல்லாம் கணக்கு கிடையாது. மற்ற யூடியூப்பில் கணக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா இது இப்போ தான் நான் வாங்கினது, பெருசாக இல்லை கப்பமாறு. மற்றில் வந்து கணக்கு இருக்குது. ஒரு டிசைனை ஒன்ற மாதிரி செய்கிறேன். இப்போ இது நான் கோப்பை வந்து ஒரு ஃபுல்லாக இப்படி வெளியாக விடக்கூடாது. ஏதாவது ஒன்று வைக்க வேணும். அதுக்காக இன்சலாத்தா இது வச்சுட்டு ஒரு டிசைனை கேட்ட மாதிரி இன்சலாத்தா வைக்கிறாங்க. வச்சுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்று இதை
ஒரு இதை தோத்தனியாக வச்சதை வச்சுக்கிறேன். எங்களுக்கு கிட்ட மாதிரி ஒரு டிசைனாக போடுறாங்க. முதலுக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி செய்கிறது தானே. அடுத்த கட்டம் இனி ஓஸ்திக்க விடச்சு நான் ஓஸ்திக்க வைக்க போகிறேன். நான் 4 ஓஸ்திக்க விடச்சுன்னா 4 ஓஸ்திக்க வைப்பேன். அது பிறகு இடம் இருக்குது, அதுக்கு டிசைனுக்காக தொடம்பலம் தேசிக்காய் வச்சினேன். அந்த இடம் லீவர் இதாக கிடக்க இல்லை, அதுக்காக ஒரு இதில் இப்படி செய்கிறதா நான் ஒன்று எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒரு டிசைனில் பார்த்து செய்ய வேண்டியான். கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு. விரும்பினா வேறு டிசைனும் போடலாம். நான் ஆக பெருசாக போடையில் ஒளிவங்காய் போடலாம், தக்காளி பழ இதுகள் போடலாம். நான் பெருசாக ஒன்றும் செய்யலை, என்னென்னா அகலம் செய்தால் அஜினமாக இருக்கும். இது கடலில் வாழ்கிற தாவரம், இது சாப்பிட்றது. இது சாப்பிடலாம், பச்சையான் சாப்பிடலாம், வச்சும் சாப்பிடலாம். சும்மா டிசைனுக்காக போட்டுருக்குறேன். எனக்கு எப்படி இருக்குண்டு அளவுக்கு ஓகே ஆகிட்டுது. இது 3 கேட்டபடியே தான் இந்த பெருசாக இது இல்லாமல் 3 கேட்டுச்சுன்னா செய்ய சொல்லி, இதை வடைச்சினா நாளைக்கு தேவைன்னு சொல்லி, இது ஆர்டர் பண்ணால் தான் நாங்கள் செய்வோம். ஏன்னு கஷ்டம் கொஞ்சம். சரி செய்வோம்ட்டு செய்தோம். இதுக்கு பிறகு மட்டிக்கு மேலே சால்சா போடுவாங்க. நான் கூட தான் அது சாப்பிடக்க நல்லா இருக்கும். மட்டியை சாப்பிடக்க சால்சா போட வேணும். அடுத்ததாட்டம் சால்சா போடுவேன். சால்சா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி. நான் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். இது வீட்டில் செய்கிறதுனா கஷ்டம்தான். 7 மணி நேரம் பண்ணி பாருங்க ஒரு வழியாக. அது எல்லாருக்கும் பிடிக்காது. தலைக்காரன்னு சொன்னால் சாப்பிடுவேன். இது ஜனவாலி ஊரியான்னு சொன்னால் ஃபேமஸ். ஆனால் இப்படி ஒரு தரம் செய்ய மாட்டேன்னா வேறு விதமாக தான் செய்வினோம். இப்படி ஒரு நாள் ஒரு தரம் செய்தால் நான் இன்னும் காணையில் யாராவது இருந்துட்டா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சாரும் செய்வினோம்னா இருந்தால். இப்போ சால்சா போடுறோம் பாருங்க மட்டிக்கு. அது மட்டிக்கு சால்சா போட்டால் தான் நல்லா இருக்கும். முழு மட்டிக்கும் போட வேணும். ரெடி ஆகிட்டுது. இன்றைக்கு வீடு வீடும் சாப்பிட்டு என்ன சொல்லி நான் வாப்பா.
இது நான் வருஷமாக செய்கிறேன். எல்லாரும் ஒருத்தர் கூடி கூடாண்டு சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட 23 வருஷமாக செய்கிறேன் இந்த இது. உங்களுக்கும் பிடிச்சா சொல்லுங்கள், என்னண்டு நல்லா இருக்குதா என்று. ஓகே, இதோட வீடியோ முடிக்க போகிறேன். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.